சார், தமிழ்நாட்டின் பிரபல ஜவுளி நிறுவனம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் என்ன நடந்தது? அதாவது வந்து சார், இந்த மாகாளி ஸ்பின்னிங் மில் உரிமையாளர் வந்து ஆறுமுகம் போத்தீஸ் குரூப்போட மிக நெருங்கிய ரிலேட்டிவ் சார். அவங்க சொந்த ஊர் ஸ்ரீவில்லிபுத்தூர். பூர்வீகம் போத்தீஸ் குரூப்புக்கு பூர்வீகமே ஸ்ரீவில்லிபுத்தூர் தான். அப்போ இந்த மாகாளி ஸ்பின்னிங் மில்லு வந்து நாங்கள் ஒச்சுப்பால்கிட்ட எதுக்காக கடன் கட்டு போகிறோம்னா, கன்றா வங்கியில் அவர் வாங்கின கடனுக்காக ஏலத்தில் கொண்டு வந்துடுறாங்க, மில்லை கொண்டு வந்துடுறாங்க. அப்போ இதை வந்து தங்களுக்கு ஒரு அசிங்கமாகி போச்சு அப்படின்றதுனால, ஒச்சுப்பால் வேற ஏமாற்றி விட்டதுனால அவங்களுக்கு வேற வழி இல்லாமல் போத்தீஸ் கடையில் வேலை பார்க்குற ஊழியர்கள் மூலமாக 2 பேரை அவங்க வந்து ஷேர் ஹோல்டருங்கிற முறையில் உள்ளக்க பூத்தி அந்த கடனை 4,03,00,000 அடைச்சிடுறாங்க. அடைச்சாங்க. அப்போ அந்த காலகட்டத்திலேயே அந்த ரிசிப்ட் போட்டு கொடுக்க கனரா பேங்க்ல எல்லாமே முடிச்சதுக்கப்புறம் அந்த மாகாளி ஸ்பின்னிங்களோட ஓனரோட வீடும் அந்த டாக்குமெண்ட் அதோட சேர்த்து தான் அவங்க அடமான கடன் பண்ணியிருந்தாங்க. அப்போ போத்தீஸ் குரூப் இதை திருப்பின உடனே இந்த ஆறுமுகம் அவரையும் அவர் மனைவியும் சேர்த்து 4 பங்குதாரர்களாக அவங்க உருமாறிடுறாங்க. அப்போ இந்த 4 பங்குதாரர்களாக நாளைக்கு அந்த சொத்தை விற்கும் போது ஆறுமுகம் வந்து ஏதாவது வில்லங்கம் பண்ணிடக்கூடாது அப்படின்றதுக்காக அவர் சொத்து பத்திரம் வீட்டு பத்திரத்தை அவர் மனைவி கையில் ஒப்படைக்க வேண்டியிருக்கிறதுனால அந்த கட்டாயத்தின் பேர்ல இவர் ஒரு பிடிமானத்தில் வச்சுக்கிடணும், இந்த ஆறுமுகம் மேல நம்பிக்கை இல்லாம அவங்க ஒரு 65 லட்ச ரூபா கடன் கொடுத்த மாதிரி பண்ணிடுறாங்க. செக் கொடுத்து அதுக்கு வந்து செக்கெல்லாம் அவங்க கொடுக்கல, அந்த மகாலிமில திருப்பின பணத்தையே காரணம் காட்டிடுறாங்க. காமிச்சு அவருக்கு பணம் எதுவுமே கொடுக்காம சப்ளிசி ஆஃபீஸில் என்ன பண்ணாங்க அவங்க வந்து சார், அப்போ வந்து ஷேக் அப்துல்லா அப்படின்றவர் தான் பொறுப்பு சார்பதிவாளராக இருந்தார். அந்த இவருடைய மச்சினை கந்தசாமிங்கிறவர் வந்து ஏடிஎம்கேல ஒரு முக்கியமான புள்ளி. அவருடைய செல்வாக்கில் அப்போ அவங்க ஆட்சி இருந்ததுனால அவங்க வந்து இந்த ஷேக் அப்துல்லாவை பயன்படுத்தி தங்களுக்கு சம்பந்தம் இல்லாத ஆவணங்களை உள்ளக்க வச்சு அந்த முந்தைய ஆவணங்கள்ங்கிறத காமிச்சு நாளைக்கு ஈசி போட்டால் அந்த மாகாளி ஸ்பின்னிங் மில்லை விற்கும் போது அந்த அடமானம் வெளியில் வரக்கூடாதுன்றதுக்காக ஃபோர்ஜரி டாக்குமெண்ட்டை வச்சு அடமான கடன் பண்ணிட்டாங்க சார். ஃபுல்லாக ஃபோர்ஜரி டாக்குமெண்ட் தான். ஆமாம், அந்த ப்ரீவியஸ் டாக்குமெண்ட்டுங்கிறது ஃபோர்ஜரி டாக்குமெண்ட். அது ராஜகுலம் ஆதாரம் உங்ககிட்ட இருக்கா சார்? எல்லாமே ஆதாரத்தோட தான் சார் நானும் கம்ப்ளைண்ட் பண்ணேன். 5/12/2020 காவல்துறை என்ன சொல்கிறது? காவல்துறையில் அந்த புகார் மனு விசாரணைக்கு வந்த உடனே எஸ்ஏ ஜோதி அவங்க தான் விசாரிச்சாங்க. அவங்க உள்ளக்க நுழைஞ்ச உடனே எந்த காவல் நிலையம்? ஸ்ரீவில்லிபுத்தூர் நகர் காவல் நிலையம். ஓகே. எஸ்ஏ ஜோதி அவங்க என்கிட்ட ஒரு சம்மனை கொடுத்து இதில் கையெழுத்து போடு அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோதான் விசாரிச்சாச்சு. படிச்சு பார்த்தாங்களா? படிச்சு பார்த்தீங்களா? அதை நம்ம அன்னைக்கு தேயிலை விசாரணைக்கு வர சொல்லி எழுதியிருந்தது. அதை அவ்வளோ சம்மனில் வேற ஒன்றும் இல்லை. என்கிட்ட கையெழுத்து வாங்கிட்டு இதுக்கு மேலே இங்கே இருந்தேன்னா என் விசாரணையுடைய தன்மையே வேறு விதமாக இருக்கும் அப்படின்னு மிரட்டுறாங்க. அப்படின்னு சொல்லி மிரட்டி வெளியில் போறியா இல்லையா அப்படின்னு சொல்லி என்னை விரட்டி விட்டுட்டாங்க. இந்த ஒரு ஆத்திரத்தில் தான் நான் வந்து டிஜிபி கண்ட்ரோல் ரூமுக்கு அன்னைக்கு டெலிகாலிங் பண்ணேன். இப்படியெல்லாம் காவல்துறை நடந்தால் எப்படி எங்களுக்கு நியாயம் கிடைக்கும், அதுக்கு உண்டான ஆடியோ என்கிட்ட இருக்குது சார். பரவாயில்ல. அப்போ இதை அவங்க வந்து டிஜிபி கிரீவன்ஸில் வந்து மனு கொடுக்க வாங்கன்னு சொல்கிறாங்க. இதன் அடிப்படையில் தான் சார் நான் 6/1/2025 டிஜிபி கிரீவன்ஸில் நேரில் கலந்துக்கிட்டு சென்னைக்கு அங்கே போய் நான் நேரடி புகார் மனு கொடுத்தேன். பரவாயில்லையா? அதன் பேரில் நடந்த ஏடிஎஸ்பி விசாரணையும் முறையாக விசாரிக்காம நான் வந்து அளவுக்கு அதிகமாக கமிஷன் கேட்டேன் அப்படின்ற பேரில் அதை முடிச்சு வச்சிடுறாங்க. அப்போ அதோடைய மறு விசாரணை வேணும் அப்படின்ற மாதிரி தான் நான் எல்லாமே தென்மண்டல ஐஜி திரும்ப டிஜிபி எல்லாத்துக்கும் புகார் மனு கொடுத்தேன் சார். இதை விசாரித்த முத்துக்குமார் இன்ஸ்பெக்டர் வந்து என்னை போலீஸ் ஸ்டேஷனில் கூப்பிட்டு மிரட்டினார் சார். மிரட்டி அவர் ஒரு புகார் மணியை முடிச்சு வச்சுக்கிட்டே வந்ததுனால கடைசி ஏடிஎஸ்பி விசாரணைன்னு கூப்பிட்டு என்னை வந்து ஹராஸ்மெண்ட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணதுனால தான் சார் நான் ஹைகோர்ட்டில் வந்து திரும்ப ஒரு மனுவை போட்டு அது சம்மன் குவாஸுக்கு போனேன். அந்த சம்மன் குவாஸ்லேயும் அரசுக்கு ஆதரவாக நான் பொய்யான தகவலை நீதிமன்றத்தில் சொன்னாங்க சார். நான் இப்போ அந்த மனு மீது அப்பீல் போகிறேன் சார். ஓகே. இப்போ இன்ஸ்பெக்டர் உங்களை மிரட்டார்? இல்லை சார், அவர் வந்து என்ன கட்டம் கட்டுறதுக்காகவே ஸ்ரீவில்லிபுத்தூர் நகர் காவல் நிலையத்தில் அப்பாயின்மெண்ட் பண்ணப்பட்டவர் சார். ஏன்னா நான் 2023 கிருஷ்ணன் கோயில் அவர் வந்து காவல் அதிகாரியாக இருக்கும்போது ஸ்ரீவில்லிபுத்தூர் தாலுகா ஸ்ரீவில்லிபுத்தூர் கிருஷ்ணன் கோயில் போலீஸ் ஸ்டேஷனில் அவர் ஆய்வாளராக பணியாற்றும் போது அவர் பெயரை சொல்லிலாம் நிறைய பேர் என்னை வந்து கடையில் பொருட்கள் வாங்குற மாதிரி வந்து எல்லாம் மிரட்டிட்டு போயிருக்கிறாங்க சார். ஆதாரம் இருக்கா சார்? எல்லாமே நான் அது சோசியல் மீடியாவில் வீடியோவே போட்டிருக்கேன் சார். நன்றி.